ஹலோ வெல்கம் கைஸ். ஃபைனலி வந்து ஒரு கேம் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து எனக்கு யூடியூப் ஸ்ட்ரீமிங் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அதனால் வந்து நான் ட்விட்ச்சில் ஸ்ட்ரீம் பண்ணேன். ஓகே, ஆல்சோ வந்து நான் இப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் மொபைலில் வந்து ரிமோட்டாக கனெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கேம் நல்லா. ஆக்சுவலி FC24 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நான் மேனேஜர் மோட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜர் மோடு க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா 11 டாஸ்கி வந்து நம்ம மெயின் பிளேயர் நமக்கு ரெட்ரோ பார்சிலோனா கொண்டு வரலான்னு நினச்சி நான் வந்து மெஸ்ஸி வாங்கிட்டேன். நெய்மரை வாங்கலான்னு பார்த்தா நெய்மர் வந்து எனக்கு அடுத்து இது பத்தலை, பட்ஜெட்டில் வந்து ரொம்ப இடிச்சிச்சு, வேஜஸ் ரொம்ப கேட்டான்னு பத்தலை. ஸோ அவனை டிக்ளைன் பண்ணிட்டு போயிட்டான். அதனால் வந்து வேறு ஒரு நல்ல பிளேயர் தேடினப்போ ப்ரூனே இருந்தான். ஓகே, ப்ரூனே கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூனே வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு கன்றாவியான மேட்ச் விளாண்டேன். அது வேணாம், நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் அதுக்கான ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இது வந்து சாம்பியன்ஸ் லீக்கில் என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். ஸ்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இது நம்ம ரொம்ப டிஃபிகல்ட் லெவல் வந்து லெஜெண்டரியில் வச்சுருக்கேன். அதனால் வந்து என்னாலேயும் முடியல ட்ரை பண்ணதுக்கு. ரொம்ப கன்றாவியாக விளாண்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்சலோனா ஃபைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்டார்ட்டு தான். ஓகே, ஒரு லாங் பாஸ். ஐயோ ஷிட். அதாவது அவங்க பார்த்தீங்களா, அவங்க பிளேயர்ஸ் வந்து ரொம்ப இதாக வராங்க, புஷ் பண்ணி வராங்க. அதே மாதிரி நம்மளால வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம பிளேயர்னால் ஃபுல் கண்ட்ரோல் வந்து இந்த நம்ம பிளேயரே எடுக்கிற மாதிரியே இருக்குது. அது வந்து உங்களுக்கு லிமிட்டட் தானே, எவ்வளோ தான் நீங்கள் பிளேயர் கண்ட்ரோலே எடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சப்போர்ட் இல்லாட்டி இப்போ இது சிஸ்டம்னால் நான் ஒருத்தன் விட்டான்னு ஒருத்தன் நான் வாங்கினேன் நீங்களே பின்னாடியே இன்னொருத்தன் சப்போர்ட் வருவான். ஸோ அந்த சப்போர்ட்டு தான் எனக்கு இல்லை. ஓகே, நான் நினச்சேன் நான் வந்து ஆக்சுவலி பண்ணியிருக்கக்கூடாது. இந்த இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிண்ட்டையும் இந்த டாண்ட்டையும் விடுறோமோ வந்துட்டான் அவ்வளோதான். நல்ல சேவ். சூப்பர். வேன் முடிச்சு சும்மாவே நம்மளை செய்வாங்க வச்சு. இதில் வந்து நான் லெஜெண்டரி மோடில் வச்சுக்கிறேன். இந்த சாரி கைஸ், ஒரு கால் வந்ததுனால கட் ஆகிருச்சு இடையில. ஓகே, நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, ஐயோ இந்த தொல்லை வேறு, ஏதோ ஸ்பேம் கால் தான் வருது, அதுக்கே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இதில் பெரிய பிரச்சனைனா ட்விட்ச்சில் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. யூடியூப்பில் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பாக்ஸ்லேருந்து பண்ண முடியல. பிசினா கூட ஏதாச்சும் கஸ்டமைசேஷனை போட்டு பண்ணிடலாம், இதில் பண்ண முடியல. டேவிஸ். ஓகே, ஃபைன் பாஸாக போட்டுருவோம் பேசாமல். ஓகே, இந்த உள்ள வந்துட்டான். வந்து பார்த்தீங்களா 2 பேர் புஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து நம்ம பையன்ட்ட இருக்க ஒரு கெட்ட புத்தி. அவன் இது கேட்குறான், சரி கேட்டான் கொடுத்து பார்ப்போம். அவங்க வேறு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃபைன், போ. ஓகே, தப்பான டைமில் பாஸை போட்டேன். ஓகே அவன் நம்மளுக்கு மாற்றி போட்டான். ஃபைன். ஓகே, ஐயோ ஷிட், வெளில போயிடுச்சு. நல்ல வேலை. ஓகே, சூப்பர் கைஸ். எங்கே இருக்குது மெஸ்ஸிக்கு போடுவோமா, இங்கே போடுவோமா? ஃபைன், மெஸ்ஸிக்கே போடுறோம். சாரி, டேவிஸா? ஓகே, அந்த பாக்ஸுக்குள்ளே கொண்டு போயவே விட மாட்டேங்கிறான். ஓகே, முதல்ல வந்து நம்ம போடுறத விட அவனை போட விடக்கூடாது. அவனை போட விட்டோன்னா முடிஞ்சு கண்டினியூஸ். இந்த பார்த்தீங்களா, அவன்கிட்ட போயிடுச்சா, அவ்வளோதான். சூப்பர்ரா, நல்ல இது ட்ரை. ஓகே ஃபைன், அங்கே இப்படி போட்டுருவோம், அவ்வளோதான். சூப்பர் அழகு. ஓகே, தப்பான டைமில் ஓகே, நான் டேரெக்டாக அவனே கோல் போட்டுருவோம் போல். ஓகே, அதான் நம்ம தான் வாங்கிக்கோ. ஓஹோ, கொஞ்சம் லாபி போட்டிருக்கலாமோ. ஓகே, ஃபைன். சரி, இதில் வந்து என்ன தான் நீங்கள் பிளேயரை வந்து எடுத்தாலும் அந்த ஸ்ப்ரிண்ட்டுக்கும் பாசிங் இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அவன் யூஸ் ஆவானே தவிர மற்றபடி வந்து இதுக்கும் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக பாஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் பிளேயருக்கு கரெக்டாக ரிசீவ் பண்ணுவான். லாங் பாஸ்னாலும் சரி, ஷார்ட் பாஸ்னாலும் சரி கரெக்டாக இருப்பான். அதே மாதிரி ஸ்ப்ரிண்ட்டு இதுதான் தவிர அந்த ஓவராலில் வந்து இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும். மற்றபடி பிளேயர்ஸ் விளாட்றதை வச்சு மட்டுமே இதெல்லாம் கேம் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஓய்யோ இதெல்லாம் ஃபவுல் இல்லையா? சரி, பாலை தான் ஏற்றி விட்டான். ஓகே, இந்த மாதிரி. ஷிட். இப்போ இந்த பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. நேராக போய் அந்த இது பண்ணிட்டேன், அவ்வளோதான். லாங்காக இது பண்ணேன்னா இதுதான் பிரச்சனை. ஐயோ நல்ல வேலை, சப்பாடா, கிரேட் எஸ்கேப். என்னது இது, வெளியே போயிடுச்சு நினச்சேன், வெளில போகலையா? ஓகே, டைம் ஆயிடுச்சுடா, ஹாஃப் டைம் விடுங்கடா.
ஆஃப் டைமுக்கு முன்னாடி ஒரு கோலை போட்டே ஆகணும்னு வெறி கொண்டு இருக்காங்க போலே. ஆஃப் டைம் ஐயே இவன் வந்து திருப்பி ஆஃப் டைம் கொடுத்துட்டாங்க ஒரு வழியாக. சப்பப்பா ஒரு கோல் போடுறோம் இல்லையா, தடுக்கிறதுக்கே வந்து இது ஆகுது. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம் என் டைம்னு சொல்லி வெறித்தனமாக இறங்க போகிறேன். பட் வந்து டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் பார்சலோனா டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது FC24. ஓகே சரி. ஏன்னா ஸ்ப்ரிண்ட் இல்லை அவங்கள பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிண்ட்டோட அவன் ஓடும்போது அதுக்கேற்ற மாதிரியா அங்கே வருங்க அந்த படம் தான் கோலா சேவ் ஆப்பாடா சேவ்டா. கோல் கீப்பர் வேறு லெவலு ஷேட். ஓகே ஐயோ அவன் போய் வேறு வாங்கினா கொண்டு வந்துடுவானே பாக்ஸுக்குள்ளே. 2 இது தான் பண்ணுவான், டாண்டை போடுவான், அதை கொண்டு வந்துடுவான். அந்த முடிஞ்சு அந்த சொல்லலை கொண்டு சொல்லலை. நம்ம அவனுக்கு ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா அங்கே ரியலாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம். பட் ஓகே வைக்கலாம். ஐயோ எடுத்துடுறா அவ்வளோதான். ஐயோ பிடிச்சிட்டான். ஓகே இப்போ நம்ம கொண்டு வரோம் அன்னைக்கு. ஓகே அவ்வளோதான். எப்படி நீ என்னடா பண்ணுறது, நான் போட வேண்டாம் ஒரு ஃபேக்கை போட்டு ஏமாற்றி. ஓகே அவ்வளோதான். என் தலைவன்ட்டு ஒரு பாஸை போட்டு லாங் பாஸை போட்டேன். என் தலை வேணும் எவ்வளோ தான் கண்ட்ரோல் வச்சுருப்பேன். வேணா வாங்கடா பின்னாடி. ஓகே இன்னைக்கு நம்ம ஆக்சுவலி அந்த பாலை கண்ட்ரோல் வச்சு திரும்புறதுக்குள்ளே வந்து அவன் கெஸ் பண்ணுறான். அதுதான் பிரச்சனை இந்த லெஜெண்டரியில். என்ன தான் FIFA யூசர் கண்ட்ரோல் அவ்வளோ இதாக இருந்தாலும். ஓகே ஷிட் அங்கே நின்று ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது. பட் சம்டைம் போயிடும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டேன். எஸ் இருந்தாலும் இவங்க வந்து நான் ஆக்சுவலி வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வச்சு கிளப்ஸு க்ரியேட் பண்ணி விளாட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அதுக்கு சரியான வரவேற்பு இல்லை. எனக்கு தெரியல இந்த வீடியோக்கு எப்படி வரவேற்பு இருக்குமா என்னன்னு தெரியல. இது நல்லா இருந்துச்சுன்னா இந்த பிளேயர் மோட மேனேஜர் மோட கன்வியூ பண்ணி ஒரு வீடியோ ஒரு சீரீஸாக போடலான்ட்ருங்க. இல்லை வரவில்லை என்றால் டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் தான் பார்க்கணும். அப்படி இது ஓரளவு போயிடுச்சுன்னா போதும். அடுத்து வந்து நம்ம இது தானே பண்ண போகிறோம். நமக்கு என்ன செய்ய கிளப்ஸு ஓனாக க்ரியேட் பண்ணி அப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லாவே போகும். என்னைய கேட்டால் அது கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. ஷூட் ஷீட் ஐயோ நல்ல நல்ல ரீப்ளேயில் பாருங்களேன். நல்ல கேப் நல்லா கிடச்சிச்சு. பட் ஏன் தான் வந்து ஹைட் ஏறிச்சோ ஷிட். ஓகே அதனால் வந்து ஓனாக கிளப்பு க்ரியேட் பண்ணி போட்டால் நம்ம வாய்ஸ் கூட விளாண்டுக்கலாம். ஃபைன் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி பல பேர் கேமிங் சேனல் வச்சுருக்கேன். பட் ஃபீஃபாக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்குது. தமிழில் வந்து ரொம்ப கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப கம்மி தான். அதனால் வந்து ஓகே நமக்கு மல்டி கேம்ஸ் இருக்குது. ஸ்டில் வந்து நம்ம யூஸ்வலாக விளாட்றது ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் லைக் FIFA கிரிக்கெட்டுக்கு வந்து இன்னும் இது வரைக்கும் பெருசாக யாரும் வரல. எந்த ஒரு கேம் டெவலப்மெண்ட் இந்த வந்துட்டான் ஐயோ நல்ல வேலை. எந்த ஒரு கேம் இதுவும் வந்து ப்ராப்பராக ஒன்றும் பண்ணலை, என்ஹான்ஸும் பண்ணலை. பிக் ஹேண்ட் ஸ்டுடியோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். அதனால் வந்து நான் அதை அப்படியே கண்டுக்கிறதே இல்லை. FIFA என்ன இவ்வளோ புஷ் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும், ஃபவுல் தான் கொடுக்கணும். அதனால் வந்து இது பண்ணிட்டேன். இதுவே FIFAவே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன் திரும்ப விட மாட்டேங்கிறான். ஐயோ ஓகே இவங்கள ஏமாற்றிட்டு போகிறதுங்கிறது அவ்வளோதான். அதாவது நமக்கு பெஸ்ட்டு வந்து இந்த சைட்லேயே இந்த எட்ஜிலேயே கொண்டு போகிறது தான் நமக்கு வந்து நடக்கும். அந்த வெளியில் அனுப்பிட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் அத்தனை பேர் குமிஞ்சு கிடப்பாங்க. உங்களுக்கு மிட்ஃபீல்டும் சரி, சென்ட்ரு ஃபார்வர்டும் சரி, உங்களுக்கு டிஃபெண்டரும் சரி, மொத்தமாக குனிஞ்சு கிடப்பாங்க. சரி பின்னாடி தான் வந்து ஜென்ரலாக வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. போயிட்டேன் ஆள் இருக்க மாட்டாங்கன்னு போவோம். பட் ஸ்ப்ரிண்ட் பார்த்தாது. நான் வந்து இந்த இதை வாங்கியிருக்கணும், ஏதாச்சும் ஒரு விங்கரை வந்து ஒழுங்காக வாங்கியிருக்கணும். நெய்மரே வாங்கியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்த அப்ரோச் நான் நெய்மரை வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஸ்ப்ரிண்ட்டு கொஞ்சமாக வேணும். பாஸ் பண்ணியே நீங்கள் போகிறதா இருந்தாலும் இந்த விசி கூட இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேமராக இருந்தால் விளாட்லாம். ஓகே ஃபைன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரால முடிஞ்சிருச்சு. ஓகே இது நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நான் நெக்ஸ்ட் அப்கமிங் இது நான் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் மட்டும் அடுத்து வேணும்னா ஏதாவது ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் போட்டு விட்ருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. எஸ் தேங்க்யூ கைஸ்.